டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற தொடரில் இன்று மீண்டும் சந்திக்கின்றோம் உங்களை. எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசான் சோ பத்மநாதன் ஐயா அவர்கள் என்ற ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியாததால் வேதநாயகம் தவேந்திரன் ஆகிய நான் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குவதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வழமை போல் நல்ல தமிழ் கேட்போம் நிகழ்ச்சியில் 4 துறை சார்ந்தவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இன்று நாங்கள் 80களில், அதாவது 1980களில் ஈழத்து சிறுகதைகள் என்ற ஒரு விடயம் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். எங்களுடைய இலங்கை திருநாட்டை 20ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்கொண்டோமானால் 1900 1999 வரை உள்ள 99 வருடங்களை பார்த்தோம்னால் இந்த 80கள் என்று சொல்வது இலங்கை திருநாட்டில் எங்களுடைய குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மக்களுடைய வாழ்வியலில் ஒரு மறக்க முடியாத ஆண்டு. அதாவது ஒரு மெல்ல மெல்ல ஆரம்பித்த ஒரு உள்நாட்டு போர் திடீரென்ற ஒரு பெரிய வீரியம் எடுத்து 89 வரையிலான காலப்பகுதியில் நிறைய மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை, இழப்புக்களை, இறப்புக்களை, சேதங்களை, புலம்பெயர்வுகளை, இடம்பெயர்வுகளை எமக்குள் காட்டி சென்ற ஒரு முக்கியமான ஆண்டுகளாக இந்த 80கள் இருக்கின்றது. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்வியலின் எதிரொலி அவனுடைய ஆக்க இலக்கிய படைப்புகளிலும் இருப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த 80களில் இந்த ஆக்க இலக்கிய படைப்புகளினுடைய போக்கு ஒரு புதிய திசையை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியுள்ளது. ஆகவே 80களில் இந்த சிறுகதைகள் தொடர்பாக இன்று பார்க்க உள்ளோம். இதில் சொல்லப்போனால் இந்த 80களில் என்பதில் பாரம்பரியமாக இருந்த மூத்த எழுத்தாளர்கள், நடுத்தர வயது எழுத்தாளர்கள், புதிய எழுத்தாளர்கள், அதனுடன் போராளி எழுத்தாளர்களும் எழுத்துத்துறையில், சிறுகதை துறையில் பிரவேசித்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை குறிப்பிடலாம். அந்த நிறைய எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த யுத்தத்துக்குள்ளும் சிறுகதை தொகுதிகள் வெளிவந்துள்ளன. அந்த சிறுகதை தொகுதிகள் என்று சொல்வதில் நான் சிலவற்றை இங்கு கோடிட்டு காட்டிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். 80களில் பகவானின் பாதங்களில் மு. கனகராசன் அவர்களுடைய ஒரு சிறுகதை என்னுடைய பார்வைக்கு பட்டது. மாற்றம் கானா சட்டநாதன் அவர்களில் ஒரு கூடை கொழுந்து NS ராமையா. 81 கண்ணீர் விட்டா வளர்த்தோம் சே. ஜோகநாதன். 82 காலத்தின் யுத்தங்கள் ஒரு தொகுப்பு. ஓர் அடிமையின் விலங்கருகிறது புலலியூர் கானா சதாசிவம் இந்த 2 சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். அரசிகள் அழுவதில்லை முல்லைமணி. 83ஆம் ஆண்டில் கொடுத்தல் சுதாராஜ். வாழ்வின் தரிசனங்கள் டொமினிக் ஜீவா, எங்களுடைய மல்லிகையினுடைய ஆசிரியரும் நீண்டகாலம் அந்த மல்லிகை சஞ்சிக்காக வளர்ச்சிக்காக உழைத்தவரும். அடுத்தது தூரத்து பூவாளம் நாகூர் M. ஹனி. சிலந்தி வயல் முத்து ராசரத்தினம் எழுதிய சிறுகதை. 84ஆம் ஆண்டை பார்ப்போமானால் கடலில் கலந்த கண்ணீர் SV தம்பையா. கண்களுக்கு அப்பால் நந்தி, எங்களுடைய பேராசிரியர் நந்தி அவர்கள் எழுதிய சிறுகதை. கண்களுக்கு அப்பால். சொத்து தெனியான். நமக்கொன்றொரு பூமி மாத்தலை சோமு. முரண்பாடுகளின் அறுவடை கோகிலா மகேந்திரன். 85 தொகுப்பு. குறுங்கதை 100 செம்பியன் செல்வன். நியாயமான போராட்டங்கள் கோப்பாய் சிவம். திறந்த வழிச்சிறைகள் C. பன்னீர்செல்வம். 86ஆம் ஆண்டை பார்த்துப்போனால் சசி பாரதி கதைகள் சசி பாரதி சபாரத்தினம். உணராத உண்மைகள் ஜோசப் பாலா. அந்நிய விருந்தாளி கானா பாலசுந்தரம். யுகங்கள் கணக்கல்ல கவிதா. நிழலின் அருமை புண்ணியாமீன். 87 வெலை டேனியல் ஆண்டனி. இரவின் ராகங்கள் அப்டின். வாழ்க்கை சுவடுகள் நைமா A. சித்திக். கிருஷ்ணன் தூது சாந்தன். ஆருதி N. சோமகாந்தன். 88 நிழல்கள் சந்திரா தியாகராஜா. பிரார்த்தனை MIM முசம்மில். எங்களுடைய என்னுடைய பார்வையில் அகப்பட்ட விடயங்கள் இவை. இப்பொழுது இந்த துறை சார்ந்து மிகுந்த தேடலும் வாசிப்பும் உள்ள 4 பேர் எம்முடன் இருக்கின்றார்கள். முதலாவதாக எங்களுடைய 4 பேர் இருக்கின்றார்கள். வளமையான உங்களுக்கு தெரிந்த முகங்களில் ஒன்று C. ரமேஷ், ஆசிரியரும் எழுத்தாளரும். ஈசு முரளிதரன், கவிஞரும் எழுத்தாளரும்.
எங்களுடைய சூனா குணேஸ்வரன் எழுத்தாளர், கவிஞர், ஆய்வாளர், புலம்பெயர் இலக்கிய படைப்புகளில் ஒரு சிறப்பு பட்டம், கலாநிதி பட்டம் பெற்றவர். தம்பிசானா சபேசன் ஒரு தமிழ் ஆசிரியர். இந்த நால்வரும் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்துள்ளனர். முதலாவதாக அன்புக்குரிய தம்பி சி ரமேஷ் அவர்கள் 80களில் ஈழத்து சிறுகதைகளின் போக்கு, பார்வை என்ற விடயம் தொடர்பாக இங்கு கலந்துரையாட உள்ளார். நன்றி தவீந்திரன். டான் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அரிய மாலை பொழுதில் சிறுகதைகள் பற்றி உரையாட சந்திச்சிருக்கிறோம். 1980களுக்கு பிறகு ஈழத்து சிறுகதைகள் பற்றி பார்க்கின்றோம். அந்த வகையில் ஈழத்து சிறுகதைகளுக்கு மிக காத்திரமான பங்களிப்பு அக்கால பகுதியில் வெளிவந்த சஞ்சிகைகள் செய்திருப்பது எங்களுக்கு தெரியும். உண்மையில் அந்த காலத்தில் இளம்பிறை, சிரித்திரன், அஞ்சலி, குமரன் என பல சஞ்சிகைகள் வெளிவந்தது. செல்வராசாவினுடைய அஞ்சலியும் தமிழக சஞ்சிகைகளுக்கு நிகராக கொழும்பில் இருந்து வெளிவந்த ஒரு இதழ். அதில் சட்டநாதன் போன்ற பலர் சிறுகதைகளை எழுதியிருக்கின்றனர். அதே போல சுந்தரின் சிரித்திரன், சரவணையூர் மணிசேகரனின் தமிழமுது என்ற சஞ்சிகைகளும் மிக மிக முக்கியமான சஞ்சிகைகளாக கூறலாம். இதே சமயத்தில் அலையில் காத்திரமான, அதே நேரத்தில் மிக நல்ல சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து போட்டதாக அறியப்படுகிறது. அந்த வகையில் அலை சிறுகதைகள் தொகுக்கப்படுமானால் இன்றைய இலங்கையில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல பணியாக அமையும் என்பதையும் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். இதே சமயம் டேனியல் ஆண்டனியினுடைய சமர் சஞ்சிகையும், அதே நேரத்தில் தாயகம் சஞ்சிகை முதலான சஞ்சிகைகளோடு அமிர்தகங்கை முதலான சஞ்சிகைகளும் இக்கால பகுதியில் வெளிவந்தது. அப்போ இந்த வகையில் இவர்களுடைய பங்களிப்போட இந்த வகையில் 80ஆம் ஆண்டு காலகட்டம் என்பது முக்கியமான காலகட்டமாக அமைகிறது. அதாவது இந்த காலப்பகுதியில் தான் நாங்கள் ஏலவே நான் சொன்னது மாதிரி நூலக எரிப்பு தொடங்குது. அதே நேரத்தில் நூலக எரிப்பை தொடர்ந்து ஜூலை கலவரத்துக்கு பின்னர் தமிழ் தேசிய உணர்வு கூர்மையடைகின்ற ஒரு காலமாக இருக்குது. இந்த காலப்பகுதியில் தான் ஈழத்து சிறுகதைகள் தேசிய உணர்வை முக்கியத்துவப்படுத்தி வெளிவர தொடங்கின. அக்கால பகுதியில் எழுதிய கவிஞர்களின், அக்கால பகுதியில் எழுதிய எழுத்தாளர்களுடைய பேசு பொருளாகவும் இதுதான் அமைந்தது. கூடுதலாக ஒரு முக்கிய கவனம் எடுக்கக்கூடியதாகவும் இது அமைந்தது. இவ்வாறு நோக்குகையில் பலர் 1970களில் இருந்து தொடர்ந்து எழுதி கொண்டு வருபவர்களாக காணப்படுகின்றனர். அவ்வாறு வந்தவர்கள் புலோலி ரத்னவேலோன் மிக முக்கியமானவராக காணப்படுகிறார். அவருடைய பல சிறுகதை தொகுப்புகள் வெளிவருகிறது. அதாவது பாட்டாளி மக்களினுடைய வறுமையையும் அதே சமயம் வறுமை துயருக்கு கீழ் வாழுகின்ற மக்களினுடைய அவல நிலையையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரினுடைய வாழ்வினையும் இவருடைய கதைகள் பேசி நின்றன. குறிப்பாக ஏலவே நடந்து வந்த பாதையில் அவர் தொடர்ச்சியாக எழுதிய ஒருவராக காணப்படுகிறார். அந்த வகையில் திக்கற்றவர்கள், சமூக அவலங்கள், புதிய பயணம், விடியட்டும் பார்ப்போம், நிலா காலம், விடியலுக்கு முன் என்று பல்வேறு சிறுகதை தொகுதிகளை வெளியிட்ட ஒருவராக காணப்படுகிறார். இவருடைய மிக சிறந்த சிறுகதையாக இப்படியும் பிறக்கம், வழி பிறந்தது, எழுச்சி, தானம், மீறல்கள் முதலான கதைகள் கூறப்படுகின்றன. இந்த வகையில் ஏலவே தவேந்திரண்ண புலோலி சதாசிவம் பற்றி கூறியிருந்தார். யாழ்ப்பாண மக்களினுடைய, அதாவது குறிப்பாக நடுத்தர மக்களினுடைய பிரச்சனைகளை, நெருக்கீடுகளை எழுதிய ஒருவராக புலோலியோர் சதாசிவம் அவர்கள் காணப்படுகின்றார். அதே சமயம் மல்லிகையில் வெளிவந்த இவருடைய சிறுகதைகள் என்றும் பேசுபடு பொருளாகவே காணப்படுவதையும் நாங்கள் காணலாம். புலோலியூர் கந்தசாமி என்பவர் பற்றி பலருக்கு தெரியாது. அவரும் மிக நுட்பம், அதாவது பெண்ணிலைவாதம் முதன்மை பெறாத ஒரு காலப்பகுதியில் பெண்களினுடைய பிரச்சனைகளை கூடுதலாக தன்னுடைய சிறுகதையில் பதிவு செய்த ஒருவராக புலோலியூர் கந்தசாமி அவர்கள் காணப்படுகிறார். 1966 இருந்து எழுத தொடங்கிய ஒருவராக அவர் காணப்படுகிறார். இந்த அடிப்படையில் கெடுபிடி, அலைகள், தளிர்கள், அம்மா மாறிவிட்டால், அவள் நடுத்தெருவில், இப்படி எத்தனை நாட்கள் முதலான பல கதைகளை அவர் எழுதியிருந்தார்.
இவருடைய நித்திய கல்யாணி என்ற கதைகள் சீதன பிரச்சனைகளால் பல பெண்கள் தம்முடைய நிலை திருமணமாகாத நிலையில பெண்கள் துன்பப்படுகின்ற சங்கதிகளை கூறுவதாக அமையுது. அதே சமயம் உணர்ச்சி ஊட்டும் இவருடைய மொழிநடை இன்றைக்கும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவே காணப்படுகிறது. இதே சமயம் மலையகத்திலிருந்து ஏலவே நான் கூறியவாறு ராமையா முதலானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஒரு கூடை கொழுந்து முதலான கதைகள் பற்றி கடந்த நிகழ்வில் பார்த்தோம். அதே சமயத்தில் மொழிவரதன் மகாலிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற மொழிவரதன் மலையகத்திலிருந்து சிறுகதைகளை எழுத தொடங்குகிறார். தவறுகள் மன்னிக்கக்கூடியவை, கருப்பாச்சி, அவளை இனி தடுக்க முடியாது முதலான கதைகள் இவருடைய முக்கியமான சிறுகதைகளாக சொல்லப்படுகின்றன. புதிய சுவடுகள் இன்றைக்கும் பேசப்படுகின்ற ஒரு சிறுகதையாக காணப்படுகிறது. மலையக மக்களினுடைய வாழ்வியலை, அவர்களுடைய வாழ்க்கை கோலங்களை, கொழுந்து பழைக்கும் தருணங்களில் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், குடியிருப்பு ஆதார பிரச்சனைகள் முதலானவற்றை அடிப்படையாக கொண்டு மொழிவரதன் தன்னுடைய சிறுகதைகளை படைத்திருந்தார். இந்த நேரத்தில் இன்னொருவராக மல்லிகை சி குமார் என்பவர் காணப்படுகின்றார். அவரும் மிக சிறந்த சிறுகதைகளை படைத்த ஒருவராகவும் மலையக மக்களினுடைய வாழ்வியலை தன்னுடைய கதைக்குள் கொண்டு வந்த ஒருவராகவும் காணப்படுகிறார். இக்காலகட்டத்தில் இன்னொருவர் நாவல்களிலும் பிரசித்தமான ஒருவராக இருந்தவர் மாத்தளை வடிவேலன். மாத்தளை வடிவேலன் நாடகங்களிலும் ஈடுபாடு கொண்டவராக காணப்பட்டார். அவருடைய வெட்டு மரங்கள், பூபால ராகங்கள், பிஞ்சு உலகம், தலைக்கொரு கூரை முதலான சிறுகதைகளில் மக்களினுடைய துயர பக்கங்களை எடுத்து காட்டிய ஒருவராக காணப்பட்டார். அதாவது வறுமை மட்டத்துக்கு மேலே உயர முடியாமல் அந்த வட்டத்துக்குள்ளேயே நின்று கொண்டு அதுக்குள்ள தொடர்ந்து அனுபவிக்கிற பிரச்சனைகளை மையமாக கொண்டு குறிப்பாக கூற போனால் மது போதைக்கு அடிமையாகி எவ்வாறு குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது என்பதை பற்றிய கதைகளை அவருடைய கதைகள் பேசி நின்றன. அதே சமயம் வேலைக்கும் போய் வீட்டு வேலைகளையும் கவனித்து கொண்டு, கொழுந்து பறிக்கின்ற வேலைக்கும் போய் பிள்ளைகளையும் கவனித்து கொண்டு, சமையல் முதலானவற்றில் ஈடுபாடுபட்டு கொண்டு அந்த நேரத்தில் வாழ்வாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற பல்வேறு நபர்களுடைய விடயங்களை வெளிக்கொண்டு வந்த ஒருவராகவும் இவர் காணப்படுகிறார். இக்கால பகுதியில் இரா சடகோபண்ட நேர்கோடுகள் என்ற சிறுகதையும் வெளிவந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் பாலரஞ்சனி கவிதைகள் எழுதியது போல பாலரஞ்சனி சர்மா சிறுகதைகளும் எழுதிய ஒருவராக இருக்கின்றார். மாற்றம் என்ற சிறுகதை சட்டநாதனும் ஒரு மாற்றம் எழுதியிருந்தார். இவர மாற்றம் என்ற சிறுகதையும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இக்காலகட்டத்தில் நாங்கள் செங்கியாளியன் குறித்து குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவருடைய தொகுப்பு முயற்சிகளையும் அவர் குறித்த பார்வையையும் அடுத்த சுற்றில் பார்க்கலாம் என்று கூறி இத்தருணத்தில் என் ஒளி வங்கியை குணேஸ்வரனுக்கு கையளிக்கிறேன். நன்றி. நன்றி நண்பர் சி ரமேஷ் அவர்களே. அடுத்ததாக எங்களுடைய ஆய்வாளரும் கலாநிதி சு குணேஸ்வரன் அவர்கள் 80களில் ஈழத்து சிறுகதை போக்கு பற்றிய தன்னுடைய பார்வையை முன்வைப்பார். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் 80கள் சிறுகதை அந்த போக்கு பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே தொடக்கத்திலே தவேந்திரன் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த காலத்து அரசியல் நிலைப்பாடு மிக முக்கியமாக அந்த கால படைப்புகளிலே துலக்கமாக வெளிப்பட்டதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். குறிப்பாக 80களுக்கு முன்னர் தேசியம் பற்றி கதைக்கப்பட்ட அந்த நிலைமையெல்லாம் மாறி தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு நிலைப்பாடு இங்கே இந்த படைப்புகளில் ஒரு தூக்கலாக வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னால் இதுக்கெல்லாம் காரணமே 83 ஜூலை கலவரம், அதுக்கு பின்னர் 87 வடமராட்சியில் நிகழ்த்தப்பட்ட ஆபரேஷன் லிபரேஷன், அதைத் தொடர்ந்து இந்திய இராணுவத்தினுடைய வருகை, அதுக்கு பின்னர் போராளி அமைப்புகள் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள், இவ்வாறு அந்த ஒரு முரண்களின் ஒரு கலவையாகவும் மக்கள் மிகப்பெரிய ஒரு அல்லல் பாடுகளை எதிர்கொண்ட ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்குது. இப்படி பார்க்கின்ற போது
இந்த 80களிலே வந்த படைப்பாளிகளும் இருக்கிறார்கள், 80களுக்கு முன்னரே எழுதிய படைப்பாளிகளும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால், மூத்த படைப்பாளிகள் கொஞ்சம் அதில் மௌனம் சாதிக்கிற நிலைமை ஒன்று வர தொடங்குது 80களில். என்னென்னு சொன்னால், ஆயுத கலாச்சாரம் வந்ததால் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைமை இல்லை. அதே இடத்துல சமூகம் சார்ந்த, சமூக விடுதலை சார்ந்த அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு வகையிலே அமுழ்த்தப்பட்டு போர் சார்ந்து, அதாவது போர் சார்ந்த, அதாவது போராடுபவர்களுக்கு அனுசரணையாகவோ எழுத வேண்டிய ஒரு தேவை ஒன்று அந்த காலத்திலே வந்தது. இப்படி பார்க்கின்ற போது 2 வகையாக நாங்கள் இந்த காலத்தை நாங்கள் வரையப்படுத்தலாம். முக்கியமாக 83களிலிருந்து கிட்டத்தட்ட 2000 மட்டும் கூட இந்த நிலைமை தான் இருந்திருக்குது. அது 90களுக்கு பின்னர் அது இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வருதுன்னா, புலப்பெயர்வுகளால் அது இன்னும் ஒரு விமர்சன ரீதியான பார்வையெல்லாம் அங்கே சேரும். அப்போ அப்படி பார்க்கின்ற போது முதலாவது நாங்கள் தமிழ் தேசிய உணர்வு காலமாக இந்த காலத்தை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா தமிழ் தேசிய உணர்வு காலமாக வரைக்க அதுக்குள்ள போராட்டம் சார்ந்து, போராட்ட கால சூழல் சார்ந்து, இந்த காலத்தில் இந்த மக்கள் இவ்வளவு தூரத்துக்கு அல்லல் பட்டார்கள் என்பதையெல்லாம் அந்த கதைகள் பதிவு செய்தன. இதில் ஒரு கருத்து இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த காலத்தில் எழுதப்பட்ட கதைகளில் ஒரு விதமான ஒரு ஆவணப்பதிவு தான் இருந்ததே தவிர, அந்த மக்களை அல்லது அந்த போராட்டம் சார்ந்து இது எப்படி நகர வேண்டும் என்பதை வலியுறுத்திய கதைகள் மிக குறைவு என்று சொல்லப்படுது. அதுக்குள்ளே நான் முன்னர் குறிப்பிட்டதை போல மூத்தவர்கள் மௌனமாக இருக்க, ஒரு புதிய தலைமுறை ஒன்று மிக வீராப்போட எழுத வருகிறார்கள். சொல்லுவார்கள், இளங்கன்று பயமறியாது என்பதை போல அப்படியான ஒரு முதிராத நிலைமையும் ஒன்று இருந்ததையும் இங்கே நாங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற போது போர் சார்ந்தும், அந்த போரினுடைய விளைவுகள் சார்ந்தும், மக்கள் எதிர்கொண்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் சார்ந்தும் இந்த கால படைப்புகள் பேசியிருக்கின்றன. அதைத்தான் நீங்கள் தவேந்திரன் அண்ணா அவர்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். 2வது இதுக்குள்ள நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நவீன இலக்கிய போக்குகளும் இங்கே முளை கொள்கிற ஒரு காலமாகத்தான் இங்கே இருக்குது. அது எப்படி என்று சொன்னால், நவீன இலக்கிய போக்கு அது உலகத்தில் 30களிலே அங்கே போஸ்ட் மோடர்னிசம் அப்படியான அந்த புதிய போக்குகள் எல்லாம் வர தொடங்கினாலும் கூட, இங்கு 80களுக்கு பின்னர் தான் இந்த இலக்கியங்களே அது மெதுமெதுவாக தலை காட்ட தொடங்குகின்றது. அப்படி பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தா ஒரு 50-60களில் இங்கே ஈழத்தில் இந்த மாதிரி என்னதுன்னு சொன்னால் முற்போக்கு காலகட்டமாகத்தான் இருந்திருக்குது. அப்போ முற்போக்கு காலகட்டமாக இருக்கேக்கில் முற்போக்கு இலக்கியங்கள் யதார்த்தத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் எழுதப்பட்டு வந்தது ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் பின்னர் ஒரு கொஞ்சம் ஒரு 60-65 இன்னும் கொஞ்சம் ஒரு மாற்றம் வருதுன்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் விமர்சன யதார்த்தவாதம் சார்ந்தவர்களும், இன்னொரு பக்கத்தில் சோசலிச யதார்த்தவாதம் சார்ந்து இந்த படைப்புகள்லாம் பெற தொடங்குகின்றன. அப்படி வந்தால் இந்த 80களில் ஒரு வகையில் ஒரு பின்னணித்துவம் சார்ந்து, நவீனத்துவம் சார்ந்து, பின்னணித்துவம் சார்ந்து, அதாவது பெண்ணியம் சார்ந்த படைப்புகள் எல்லாம் பெற தொடங்குவதை நாங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு குறியீட்டியல் சார்ந்த, சரியலிச பார்வை சார்ந்த படைப்புகள்லாம் இங்கெல்லாம் சேரும். இதுக்கு உதாரணமாக ஒரு படைப்பை இந்த இடத்துல நான் எடுத்து காட்டலாம். ரஞ்சகுமார் உடைய மோகவாசல் தொகுப்பு மிக முக்கியமான ஒரு தொகுப்பாக இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பல படைப்பாளிகள் கொஞ்சம் முதன்மை பெற்றிருக்கிறார்கள். அதை நாங்கள் பார்க்கணும். இந்த காலகட்டத்து சிறுகதை, இந்த காலத்துக்கே உரிய சிறுகதை ஆசிரியர் சொல்லிக்க ஒரு குறிப்பிட்ட சில படைப்பாளிகள் ஒரு 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 உச்சமான ஒரு நிலையை எடுக்கிறார்கள் தான் சொல்லணும். அதில் முக்கியமாக ரஞ்சகுமாரையும் உமா வரதராஜனையும் நாங்கள் தவிர்க்க இயலாது. அதே நேரத்தில் யோகேஸ்வரி சிவபிரகாசம், திருக்கோவில் கவியுகன், ஒட்டமாவடி அரபாத், ராணி சீதரன், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே ரமேஷ் குறிப்பிட்டது போல் 70களில் எழுதிய படைப்பாளிகள் தனியான் போன்றவர்களும் எல்லாம் தொடர்ச்சியாக அந்த தங்களுக்குரிய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார்கள். அப்போ இப்படி இருக்கின்ற போது மிக முக்கியமாக இதில் ரஞ்சகுமாருடைய மோகவாசலை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேணும். மோகவாசல் கதையை எப்படி எழுது, அது மோகவாசல் 88 எழுதப்பட்ட கதை. அது தொகுப்பாக வரைக்கில் மோகவாசல் தொகுப்பு 89 வருது. அதில் கோசலை என்ற ஒரு கதை இருக்குது, அது 88 வருது. இதில் நான் கோசலையை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம். அந்த கோசலை ஈழத்து சிறுகதை வரலாற்றில் ஒரு மிக உச்சமான ஒரு படைப்பாக உண்மையாக நாங்கள் அந்த படைப்பை இனங்காண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சொல்லுவார்கள், இந்த கமலஹாசனுடைய மிகச்சிறந்த படங்களில் ஒன்று நாயகன். அந்த படம் உலகத்தின் மிகச்சிறந்த 100 படங்களில் ஒரு படமாக தெரிவு செய்யப்பட்ட, அப்படி பார்க்கின்ற மாதிரி ஈழத்து சிறுகதை, அதாவது 80களுக்கு பின்னரான சிறுகதை போக்கில்
மிக ஒரு 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 குறியீட்டு பாங்காக அல்லது ஒட்டுமொத்தமான அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாகத்தான் கோசலை வந்திருக்கு. அந்த கோசலை கதை என்னென்னு சொன்னால், ஒரு கோசலை ஒரு தாய், அவளுக்கு வந்து 2 பிள்ளைகள், 2 பையன்கள். ஒரு மூத்தவனுக்கு வந்து சீலன், 2வது பையனுக்கு வந்து குலா, அவருக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறாள். அந்த காலத்தில் வந்து இந்த இயக்கத்துக்கு போகின்ற அந்த நிலைமையெல்லாம் அந்த கதையில் மிக ஒரு தத்ரூபமாக, ஒரு உணர்வுபூர்வமாக அதில் சொல்லப்படுது. அது ஒரு மிக ஒரு நீண்ட கதை. அதில் வந்து சீலன் வந்து மிக மென்மையான ஒரு பாத்திரமாக இருக்கிறான். சொல்லுவார், மிதிச்ச இடத்து புள்ளிச்சாகாது என்று சொல்கிற மாதிரி. குலம் வந்து ஒரு முரட்டு தன்மையானவன். சீலன் அமைதியானவன், நல்ல நாகரிகமாக பேசுவார். ஒரு நாள் திடீரென்று காணாமல் போயிட்டான். அவன் சொல்லலாம், தாய்க்கு சொல்லாமல் கொள்ளாமல் இயக்கத்துக்கு போயிட்டான். சீலன் இங்கே தாய் தேடிக்கொண்டிருக்கிற, அவளுக்கு சீலன் முகத்தை காண கிடைக்கல. இளையவன் வந்து குலா, அவன் வந்து சீலனுக்கு எதிர்மாறானவன், சரியான முரடன். அப்படித்தான் சொல்லப்படுது கதையில். இரவு போவான், இரவு வருவான், எந்நேரம் வருவான், எந்நேரம் போகிறான்னு சொல்லி எல்லாம் தெரியாது. கையில் கிறிஸ் அந்த ஆளுக்கு கையோட வருவான். ஆனால் அவன் ஒரு மெக்கானிக்காக இருக்கிறான். அப்போ இப்படியான இடத்துல வந்து அந்த 2 பிள்ளைகளையும் பற்றியான அந்த ஏக்கம். ஒரு நாள் பார்த்தால் இரவு குலமும் வந்து கையில் வந்து காயத்தோட வந்து சேர்றான். ஒரு வாகனம் கொண்டு வந்து அவனை வந்து இறக்கி போட்டு போகுது. அந்த காட்சியை வந்து அந்த ஆசிரியர் வந்து அதில் விவரிப்பார். அந்த தாயின் நிலப்பாடு, அம்மா வர வர மெலிந்தாள், கண்களை சுற்றி கருவளையங்கள் தோன்றினார், நடை வர வர தளர்ந்தாள், முன்பு போல உற்சாகமாக வேலை செய்ய முடியவில்லை. அம்மா வயோதிபத்தை நோக்கி மெல்ல மெல்ல போய்கொண்டிருந்தாள். அப்போ இந்த பிள்ளைகளை பற்றி அவள் ஏங்கி கொண்டே இருப்பாள். இது இந்த கதைக்கு வந்து கோசலை என்ற ஒரு பேர் வச்சிருக்கிறார் ரஞ்சகுமார். எப்படின்னு சொன்னால், ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கோசலை தன்னுடைய 2 பிள்ளைகளையும், ராமனின் லக்ஷ்மணையும் காட்டுக்கு அனுப்பி போட்டு அங்கே இருக்கிறாள். ஆனால் அவன் போருக்கு போயிட்டான். அதே போல் இந்த இரவுகள் எல்லாம் அவள் விழிச்சு இருப்பாள். 2 பிள்ளை, மூத்த ஒரு பிள்ளை எங்கே போனது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. மற்ற பிள்ளை கையில் காயத்தோடு வந்திருக்குது, எந்நேரம் வருவான் எந்நேரம் போவான்னு தெரியாது. அவனுடைய நிலப்பாடு சொல்லப்படுவார். இரவு நேரங்களில் நித்திரையந்தி வாடுவாள், புரண்டு புரண்டு படுப்பாள், அழுத்து போய் எழுந்து உட்கார்வாள், ஏதோ விபரீத எண்ணங்கள் தோன்ற பெருமூச்சு விடுவாள். குலத்தை பற்றி அம்மாவுக்கு வர வர ஒன்றும் புரியவில்லை. எப்போதாவது 3 நாட்களுக்கு ஒரு முறை வருவான். அம்மா அரை தூக்கத்தில் அவன் வருவதை பார்த்து கொண்டிருப்பாள். திமிது கொண்டு உள்ளே வருவான். அம்மாவுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமலே, அம்மா முகத்தை சரியாக ஏறிட்டு கூட பார்க்காமலே கைகளில் பணத்தை திணிப்பான். சேட்டை கலட்டி கண்ட இடத்தில் எறிவான். ஓலைப்பாயை விரித்து தலையணை கூட போடாமல் தூங்கி விடுவான். இப்படியெல்லாம் இப்படி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்படி இந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை. அப்போ இப்படியான ஒரு பாத்திரம் ஒரு நாள் பார்த்தா திடீரென்று அவன் காயத்தோட வர்றான். ஒரு வாகனம் வந்து அவனை இறக்கி போட்டு போகுது. அம்மாவுக்கு என்னென்றே விளங்கவே இல்லை. அப்போ இப்படியான நிலைமையில் அந்த கதையை மிக தத்ரூபமாக சொல்லுவார். அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களாக இருக்கலாம், அந்த காட்சி விவரிப்புகளாக இருக்கலாம். நான் அந்த கதையில் என்னால் மறக்க முடியாத ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அந்த நாயை பற்றி எல்லாம் சொல்லுவார். அங்கே இருக்கக்கூடிய அந்த நாயை பற்றி சொல்லுவார். அந்த நாய் அந்த நிலைமை மற்ற குறியீட்டுத்தனம் எல்லாம் இருக்கும். குறியீட்டுத்தன்மையெல்லாம் சொல்லுவார். சில விமர்சகர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் ரஞ்சகுமார் இப்படியான குறியீட்டு தன்மையோடு எழுதுகிறாண்டா? அப்படித்தான் அவர் எழுதி. ஏன்னா மூத்த படைப்பாளிகள்லாம் மௌனமாக இருந்த நேரத்தில் இவர் இப்படி எழுதியிருக்கிறார். அவர் பல கதைகள் எழுதியிருக்கிறார். அதாவது தெற்கில் இருக்கக்கூடிய அங்கே இருந்த போராட்ட அமைப்புகளை பற்றி, ஜேவிபியை பற்றி அந்த கதையும் அதுக்குள்ள வந்து சேருது. இங்கே ஈழப் போராட்டம் சார்ந்த இந்த கதைகள் எல்லா ஒரு இலங்கை ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையை, அதாவது தமிழ் சமூகத்தினுடைய அது அல்லல் பட்ட ஒரு நிலையை அந்த கதையில் கொண்டு வருவார். பாருங்க, அதில் சொல்லப்படுது, ஒரு நாய் அதை கவனிப்பார் இல்லை, எலும்பெடுத்து மெலிந்து விட்டது, சொறி பிடித்து விட்டது, காதுகளில் உண்ணிகள் படையாக பெருகிவிட்டன, காதுகள் கீழ் நோக்கி வளைந்து பாரத்தால் தொங்கிவிட்டன, வளைவின் ஒரு மூலையில் மண்ணை தோண்டிவிட்டு சோம்பி படுத்திருக்கும், அது குறைப்பதோ ஓடுவதோ கிடையாது, விரைவில் இறந்துவிடும். அடிக்கடி இந்த வீட்டுக்கு மாட்டு தரகர்கள் வருகின்றனர். கதற ஒரு பசுவையோ கன்றையோ இழுத்து போகின்றார்கள். கால்களை பரப்பி கொண்டு போக மறுத்து அது கதறும். உதவிக்கு அம்மாவை அழைக்கும், தன் இனத்தை அழைக்கும். பரிதாபமான குரலில் மாடுகள் எல்லாம் சேர்ந்து அழும். உண்மையில் இதெல்லாம் ஒரு குறியீட்டுத்தன்மை. அந்த மாட்டை வந்து பிணைக்கிறதுன்றது கிட்டத்தட்ட இப்படித்தான் அங்கே இருந்திருக்குது. அப்போ
போராட்டத்துக்கு தங்களோட பிள்ளைகளை அனுப்பிவிட்டு இருக்கக்கூடிய இந்த தாய்மார்களுடைய ஒட்டுமொத்த துயரமாகத்தான் இந்த கோசலை என்ற கதை அமைந்திருக்கு. சொல்லுவார்கள், கோசலைக்கு நிகராக ஈழத்தில் வேறு ஒரு கதை வந்திருக்குமான்றது எனக்கும் கூட தெரியல தான். ஆம், நன்றி குணேஸ்வரன். உண்மையாக ரஞ்சகுமார் அவர்களுடைய கோசலை தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். போராட்டத்தில் இருந்த காலத்தில் போராட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவார்களோ என்ற பயத்தில் குறியீட்டின் ஊடாக அவர் சொல்ல விளைகின்றார் என்பதை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். ஆம், நல்லதொரு சிறுகதை. இது போன்ற பல படைப்புகள் எங்களுடைய மண்ணில் இருந்தது. நான் முதலில் சொன்னது போல இந்த 80கள் என்ற விடயம் எங்களுடைய இலங்கை வரலாற்றில், குறிப்பாக தமிழ் பேசும் வரலாற்றில் ஒரு மிகவும் தாக்கத்தை செலுத்திய ஒரு வருடம். அடுத்ததாக தம்பி சபேசன் ஒரு தமிழ் சிறப்பு கலைமானி பட்டதாரி, தனியார் கல்வி நிறுவனத்தில் ஒரு புகழ்பூத்த ஆசிரியர்களில் ஒருவராக இருப்பவர், தேடலுள்ளவர். முன்பும் ஒரு முறை எங்களுடைய டான் டிவியின் நல்ல தமிழ் கேட்போம் நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றோம். இன்று அவர் தன்னுடைய பார்வையை ஈழத்து சிறுகதைகள் 1980களில் எப்படி இருந்தது என்று முன்வைப்பார். அனைத்து டான் நேயர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவராக இருந்து கலப்பிந்து கொண்டிருக்கிற தவேந்திரன் அண்ணா அவர்களுக்கும், என்னோடு பேச வந்திருக்கின்ற அனைத்து துறை சார்ந்த விரிவுரையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இந்த தலைப்பை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது 1980ஆம் ஆண்டுகளில் சிறுகதை வரலாற்றிலே எவ்வாறான ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டப்பட்டுள்ளதை ஒவ்வொரு ஆட்களும் என்ன செய்ய கலைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சிறுகதையானது என்னவாக இருக்கணும் என்றால், ஒரு மக்களினுடைய அந்த வாழ்வியலை, அவர்களுடைய அந்த வாழ்வியல் கோலத்தை என்ன செய்ய வேண்டால் வாசகர்களுக்கு தெளிவான முறையில் என்ன செய்ய வேண்டால் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்க வேண்டும். 1988ஆம் ஆண்டு வந்த அந்த சிறுகதை எழுத்தாளர்களில் மூனா ஃபசிர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மினுவாங்குடை என்று சொல்லப்படுகிற இடத்தை பிறப்பிடமாக கொண்ட ஒரு சிறுகதை எழுத்தாளரால் ஒரு சிறந்த ஒரு சிறுகதை ஒன்று என்ன செய்ய எழுதப்பட்டிருக்குது. அவர் மீறல்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகுப்போடு தான் என்ன செய்யிருக்கிறார்டா அந்த இதுக்குள்ள அந்த சிறுகதை அந்த இலக்கிய உலகத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறார். அவருடைய தெளிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறுகதையிலுடைய என்ன சொல்லப்படுகின்றா, அதாவது தபார்காரனுடைய அந்த வருகை அந்த மக்களினுடைய வாழ்வியலோடு என்ன செய்யறால் ஒன்றித்து காணப்படுகின்றது. முன்னைய காலத்திலே எங்களுடைய கிராமத்திலேயும் தபார்காரனுடைய வருகையானது என்னவா இருக்கின்ற பிரதானமான ஒன்றாக காணப்படுது. இன்றுதான் தொலைபேசிகள், செல்லிட தொலைபேசிகள் வந்துவிட்டது. அதால் நாங்கள் யாரோடையும் என்ன செய்யறால் தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் தபாலை நாங்கள் என்ன செய்யறா பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மை என்ன செய்யறா காணப்படுகிறது. ஒன்று அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது வேறு தேவையாக இருக்கலாம். அதை நாங்கள் எதிர்பார்த்து அதனூடாகத்தான் நாங்கள் என்ன செய்யறா முடிவுகளை எதிர்பார்க்கின்ற தன்மை இருக்குது. அந்த மூனா பசிர் என்று சொல்லப்படுகிற அந்த எழுத்தாளர் தெளிவு என்று சொல்ற சிறுகதையில அந்த தபாலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுற அதே வேளை, அதாவது மைமூன் கிழவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கதாபாத்திரத்தின் ஊடாக அந்த வறுமையினுடைய கொடுமையையும் சொல்லுகின்றார். அதேவேளை அந்த தபார்காரன் தன்னுடைய வறுமை நிலையை நீப்பதற்காக தன்னுடைய தொழிலில் இருக்கின்ற அந்த தர்மத்தை மறந்து என்ன செய்கிறான் என்றால் அதற்கு எதிர்மறையான சில செயற்பாடுகளை செய்வதையும் நாங்கள் அந்த தெளிவு என்று சொல்லப்படுகிற சிறுகதை தொகுப்பில் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அதேவேளை எங்களோட ஈழத்தின் சிறுகதை வரலாற்றில் தொகுப்பு எழுத்தாளர்களை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது டொமினிக் ஜீவா சாருடைய அந்த சிறுகதைகளும் என்ன செய்ய என்றால் பிரதானமானதாக காணப்படுகிறது. அந்த காலத்தில் நகரத்தின் நிழல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறுகதையில் என்ன செய்ய என்றால் உயர்ந்தவர்களுடைய அந்த தீண்டாமை பற்றிய அந்த தன்மைகள் என்ன செய்ய என்றால் சமூகத்துக்கு என்ன செய்ய ஒரு மாய பிம்பமாக காணப்படுகிறது. அந்த விம்மத்தை அதாவது தகர்ப்பதற்காக அவர் எழுதிய எழுத்து பிரவேசமானது என்ன இருக்கின்றார் மிக பிரதானமானதாக காணப்படுகிறது. டொமினிக் ஜீவா, அதே மாதிரி பெனடிக் பாலன் என்று சொல்லப்படுகின்ற எழுத்தாளர்கள் எல்லாம் என்ன செய்யறால் சிறுகதைகளின் ஊடாக மக்களினுடைய வாழ்வியல் கோலங்களை என்ன செய்யறால் வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்யறால் முயற்சித்திருக்கிறார்கள். அதை விட 80களுக்கு பிற்பாடு நமது தமிழீழ போராட்ட அந்த காலகட்டங்களில் எழுந்த அந்த சிறுகதைகள் என்ன உணர்வு சாரத்துடன் கலந்த மக்களுக்கு உணர்வுகளை ஊட்டுகிற
வாசிக்கின்ற அந்த தன்மை பொருந்தியதாக என்ன செய்யறா காணப்படுகிறது. அதேவேளை மலையகத்திலேயும் சில எழுத்தாளர்கள் தோன்றி தங்களுடைய மலையகத்தில் நடக்கிற அந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் படுகின்ற வேதனைகளை அடிப்படையாக கொண்டு PS ராமையா போன்ற எழுத்தாளர்கள் கூடை கொழுந்து போன்ற சிறுகதைகளை எழுதுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். நன்றி தம்பி சபேசன் அவர்கள். மலையகத்திலிருந்தும் எங்களுடைய பிரதேசத்திலிருந்தும் உதாரணங்களை சுட்டிக்காட்டி ஈழத்து சிறுகதைகள் தொடர்பாக சொல்லியிருந்தார். இப்போ எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே எங்களுடைய தமிழ் பேசும் எழுத்து பரப்பு என்பது பலவித கோணங்களில் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை மையமாக கொன்ற ஒரு எழுத்துப்போக்கு, வன்னி பிரதேசத்தை மையமாக கொண்டது கிழக்கு மாகாணம், அதில் மட்டக்களப்பு ஒரு வித சாயல், திருவோணமலை ஒரு மட்டக்களப்பு அம்பாறை ஒரு மித்த மாவட்டம், அங்காலே மலையகம், நீர்கொழும்பூர் முத்துலிங்கம் போன்றவர்கள், சிலாபத்தில் உடப்பூர் வீரசொக்கன், கொழும்பை அண்டியதாக ஜோவன் பெரிடிக் பாலன் என்று எங்களுடைய தமிழ் பேசும் எழுத்து பரம்பல், எழுத்தாளருடைய பரம்பல் சிறுகதை பார்வை பரவலாக உள்ளது. அதனையும் சுட்டிக்காட்டி கொண்டு அடுத்ததாக எங்களுடைய நண்பர் ஈசு முரளிதரன் ஒரு சிறந்த கவிஞர், தேடல் உள்ளவர், ஆழமான வாசிப்புள்ளவர் வரிசையில் அவரையும் குறிப்பிடலாம். தன்னுடைய பார்வையை ஈழத்து சிறுகதையில் 1980கள் என்ற விடயத்தில் முன்வைக்க உள்ளார். டான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனியொரு மாலை பொழுதிலே சந்தித்திருக்கின்றோம். தமிழ் தேசிய உணர்வுகள் மேலோங்கிய காலமாக 1980கள் நாங்கள் இனங்கான்றோம். இந்த காலத்தில் போராட்டம், இனமோதுகை, இடப்பெயர் அவலம் போன்ற பல்வேறு விடயங்கள் இந்த கால சிறுகதையில் பதிவாகிருக்கு. சென்ற காலத்தின் தொடர்ச்சியும் வளர்ச்சியுமாக பல எழுத்தாளர்கள் வர்ற அதே நேரம் புதிய பல எழுத்தாளர்களையும் நாங்கள் இங்கே இனங்காணக்கூடியதாக இருக்குது. நந்தி, எஸ்போ, ரஞ்சகுமார், சங்கியாளியான், தாமரை செல்வி, சுதாராஜ், சொக்கன், கோகிலா மகேந்திரன், அதோட நெல்லை காப்பேரன் போன்ற பல்வேறுபட்ட எழுத்தாளர்கள் இந்த காலத்தில் இனங்காணக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த காலத்தில் குணேசன் சொன்ன மாதிரி பெண்ணியம் சார்ந்த படைப்புகளும் அதிக அளவில் எழுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஆயுத போராட்டத்தோடு இணைத்து பெண்ணியம் சார்ந்து பல்வேறு படைப்புகள் உருவாகிருக்கு. அதே மாதிரி 1983 நடந்த இனக்கலவரம் சிறுகதையில் பல்வேறுபட்ட கோணங்களில் பதிவாகிருக்கு. உதாரணம், தவனம் போன்ற கதைகள் மாறுபட்ட மொழியிலே அந்த விடயத்தை எடுத்துரைக்கின்றன. நெல்லை காப்பேரன் அவர்கள் ஒரு எறிகணை தாக்குதலில் போராட்டம் சார்ந்த விடயம் சார்ந்து அவர் பலியாயிட்டார். குடும்பத்தோடைய அவர்கள் அந்த எறிகணை தாக்குதலில் பலியாயிட்டார்கள். அவர்கள் மிக குறைந்த அளவு சிறுகதை தான் அவர் எழுதியிருக்கிறார். ஆனாலும் அந்த சிறுகதைகள் கொஞ்சம் கனதியானவை, ஆழமான தரிசனங்களுக்குரியவை. அதில் ஒரு நாணயம் காப்பாற்றப்படுகின்றது என்ற ஒரு சிறுகதை. எங்களுடைய பல்வேறு அனுபவங்களை அந்த சிறுகதை வெளிப்படுத்துவதாக இருக்குது. ராசு என்று ஒரு கதாபாத்திரம், அவர் ஒரு பதிப்பகம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பதிப்பகத்திற்கு வருகின்ற ஒரு பண்டிதர் கல்வெட்டு ஒன்று எழுத கொடுத்துருக்கார். அந்த கல்வெட்டு நாளையே கொடுக்கணும். அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கல மின்சாரம் தடைப்பட்டு விட்டது. அன்றைய காலத்தில் அதுக்கு மாற்று வழி எதுவுமே இல்லாத போன்று, மாற்று வழி இல்லாத தருணத்திலே ராசு கையால் அந்த இயந்திரத்தை இயக்கி கல்வெட்டை அடித்து அதை கொண்டே கொடுக்கின்ற அந்த அவலத்தை இந்த சிறுகதையில் மிக அற்புதமாக நெல்லை காப்பேரன் அவர்கள் பதிவு செய்திருப்பார். அவருடைய கதைகள் அதிகம் நகைச்சுவையும் இருக்கும். அங்கதச்சுவைகள் வைத்து அவர் அங்கதச்சுவையை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி அவருடைய கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் கவிதை அரங்கேறும் நேரம் என்றொரு சிறுகதை மிக அற்புதமான சிறுகதையாக காணப்படுகின்றது. ஒரு பாடசாலையில் நடக்கிற நிறைவு விழா, ஒரு ஆலயத்தின் முன்றலிலே அந்த நிறைவு விழா சம்பந்தமான ஒரு ஒலிபெருக்கியிலே அறிவித்து கொண்டு போகிறார்கள். இப்போ ஏகாம்பரம் என்ற ஒரு கவிஞர், அவர் அந்த விழாவிலே கவியரங்கம் செய்ய போகிறார். அவர் அந்த கவியரங்கம் செய்ய போகின்ற அவர் அந்த தன்னுடைய வீதியில் வரையக்கில் அந்த செய்தியை கேட்கல சந்தோஷமாக இருக்குது. அவருடைய அந்த பிரபல கவிஞர்னு சொல்லி அதில் ஒலிபெருக்கியில் சொல்லியிருக்கல கேட்பார், நான் ஒரு பிரபல கவிஞன் என்று சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கல அந்த சங்க கடையில் நிற்கிறார்கள்னா இவரை திரும்பி பார்ப்பினேன் ஒரு ரோடி வந்து சொல்லுவார், இன்றைக்கு உங்களோட ப்ரோக்ராம் இருக்குது நானும் வருவேன். இவர் மிகுந்த மகிழ்ச்சியோட வீட்டை போய் நிலக்கண்ணாடிக்கு முன்னுக்கு தன்னுடைய கவிதையை எடுத்து வாசித்து பார்ப்பேன், எப்படித்தான் அது இன்றைக்கு இரவுக்கு எப்படி வாசிக்க போகிறேன்ட்டு அந்த வாசிப்போட
தன்னை பற்றியும் மேலாக நினைத்துக்கொள்ளார். ஒரு சில வரிகளை யோசிப்பார், இது பாரதி கிட்ட நிற்குது இந்த வரி என்றும் இணைத்து அந்த நிகழ்வுக்கு வருகின்ற தலைவர் வந்து அந்த ஊரின் ஒரு பெரிய மனிதர். அப்போ அவரை பற்றியும் 4 வரி எழுதியிருப்பார். எழுதிட்டு யோசிப்பார்ண்டா இதை கேட்டு அவர் மகிழ்வர், அவரை கொண்டு பல்வேறு காரியங்களும் தான் சாதித்து கொள்ளலாம் என்று அவருக்கு ஒரு தனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும். பின்னர் வலிக்கிறீர்களே அவருடைய மனைவி வந்து வழி அனுப்பி வைக்கிறார். தன்னுடைய திருமணத்துக்கு அடுத்த அந்த பட்டு வேட்டியை அணிந்து கொண்டு சால்வையும் எடுத்துக்கொண்டு இரவு என்பதால் கையில் டோர்ச் லைட்டையும் எடுத்துக்கொண்டு அங்கே போகிறார். அந்த அழகான மேடை நிறை சனம், அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது, இவ்வளோ சனம் இருக்குன்னு. நிகழ்வுகள் தொடங்குகின்றது. சினிமா பாடல்கள் கோஷ்டியில் பாடப்படுது. இப்போ இருக்கிற சனத்தில் இரவாசி சினம் என்னென்னா அந்த பாடலை கேட்டு இடையில விட்டு போயிடுது. இப்போ கவியங்கத்துக்கு அடுத்ததாக பட்டிமன்றம் நடக்கிருந்தது. இந்த பட்டிமன்ற குழுவினர் வந்து அந்த நிர்வாகத்தோட கதைத்து தங்களுடைய பட்டிமன்றத்தை முன்னுக்கு போட்டு சொல்ல பின்ன அவர்களும் பட்டிமன்றத்தை முன்னுக்கு போட்டு விடுவார்கள். இந்த கவியரங்கம் இறுதி நிகழ்ச்சியாக போகுது. கவியரங்கம் இறுதி நிகழ்ச்சியாக போய்க்கல அங்கே இருக்கிற எண்ணிக்கை மிக குறைந்து பெண்கள், அதாவது கொஞ்சம் உறக்க நிலையில் இருக்கிற பெண்களும் சிறுவர்களும் தான் அங்கே இருக்கிறார்கள். கவியரங்கம் இருக்கின்றது. இவர் இறுதி கவிஞராக பாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். இறுதி கவிஞராக இவர் ஏகாம்பரம் போவதற்கு முதல் மெய்யழகன் என்ற ஒருவர் கவிதை வாசிக்கிறார். அதோடு அந்த நிகழ்வு நிறுத்தப்படுகின்றது. ஏனென்றால் அங்கே இருக்கிற எண்ணிக்கை அந்த கம்பளத்துக்குரியவர்களும் ஒலிபெருக்கிக்குரியவர்களும் மட்டுமே இருக்கிறார். ஆனால் இவர் மனசுக்கு நினைச்சு கொள்கிறார், ஏண்டா இல்லை தன்னை கவிதை வாசிக்க விட்டுருந்தா அந்த கம்பளக்காரன் அது கேட்டிருப்பானு. ஆனால் இவருக்கு அந்த கவிதை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவர் வீட்டை நோக்கி போகிறார். ஒரு நாய் துரத்தி கொண்டு போகுது. அவர் கீழே விழுந்துட்டு அவர் வேட்டி கிழிந்து அவர் மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு போகிறார். அந்த கதை முடிகின்றது. பிரபல கவிஞர் விசர்நாய்க்கடிக்கு உள்ளானார் என்றதோடு அந்த சிறுகதை முடிவது. மிக நகைச்சுவையாக இதில் இருக்கிற நகைச்சுவையில் இருக்கிற இது பல்வேறு கவிஞர்களும் இவ்வாறான விடயங்களை அனுபவித்திருப்பார்கள். கவியரங்கத்தில் செல்கிற பலருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த கதையிலே நெல்லை காவிரன் மிக அற்புதமாகவே பதிவு செய்திருப்பார். அடுத்த சுற்றிலே சந்திப்போம். ஆமாம், ஈசு முரளிதரன் அவர்களே, உங்களுடைய அந்த கவியரங்கத்தில் கவிதை அரங்கேற்றாமல் நாய்க்கடிக்குள்ளாகிற கதையை பார்க்கின்ற பொழுது நான் இந்த நூல் வெளியீட்டு விழாக்களை பற்றி ஒரு சின்ன விடயத்தை சொல்ல வேண்டும். அதாவது இந்த நூல் வெளியீட்டு விழாக்களில் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய காசை அனுபவத்தை கொட்டி விழா செலவை எல்லாம் பெருமளவு தாங்கி செல்கின்றான். எழுத்தாளனுடைய ஒரே ஏற்புரை என்று இறுதியாக வைக்கும் பொழுது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மைக்குக்குரியாக்கள் கம்பளத்துக்குரியவர்கள் போல ஒரு சில பேர் இருக்கின்றார்கள். அதனால் நான் சொல்லுவது, நூலை வெளியிடுகின்ற எழுத்தாளன் வெளியீட்டிலே ஆற்றினால் அந்த உரைக்கு கிணதி இருக்கும் என்று சொல்லி நான் சொல்லுவது வழக்கம். நீங்கள் நெல்லை பேரனை பற்றி சொல்லீர்கள். அவர் 1970களில் ஒரு சிறுகதை ஒன்று எழுதி தொகுப்பு வெளியிட்டிருந்தார். ஒரு பட்டதாரி நெசவுக்கு போகிறார். நெல்லை பேரன் 1975 வந்தது. அவருடைய உயர பறக்கும் ஆண்டனாக்கள் என்று சொல்லி ஒரு குறுநாவலை இருக்க வேண்டும். அவர் மத்திய கிழக்கு நாட்டில் சென்று பட்ட அனுபவத்தை வைத்து எழுதிய ஒரு குறுநாவல் நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய எழுத்து நடை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். 91ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஆனையிறவு முகாமை கைப்பற்றுவதற்காக நடந்த போராட்டத்தின் போது பலாலியிலிருந்து ஏவப்பட்ட செல்விலிருந்து நெல்லியடியில் அவருடைய வீட்டில் அப்படியே சின்னஞ்சிறு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் படுக்கையில் இறந்தார்கள். மிகவும் ஒரு துயரமான மரணம். நெல்லை பேரன் எங்களுடைய சமகாலத்தில் 80களில் பேசப்பட்ட எழுத்தர் 90களின் தொடக்கத்திலேயே இறந்து விட்டார். உண்மையில் மூப்போ ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியர், ஒரு கவிஞர், அதே நேரத்தில் பன்முக ஆளுமை கொண்ட ஒருவர். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை ஈழநாடு கொண்டு வந்திருந்தது என்று சொன்னால் மிக இல்லை. அந்த காலத்தில் எழுதப்பட்ட கதைகளில் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதைகளும் கூட அதிகமாக வந்திருக்கிறது. 80களின் சிறுகதை போக்கு குறித்து யோசிக்கல கோகிலா மகேந்திரன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பெண் படைப்பாளியாக இனங்காணப்படுகிறார்.